पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களையும் பொருள் புரிந்து அனுபவித்து ஜெபிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற அடியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அடிபணிந்து நான் இப்பொழுது 297வது திருநாமத்தை விளக்கப் போகிறேன். இந்த 297வது திருநாமம் நளகூபர சாபாந்தா என்பது. சென்ற திருநாமத்தை விளக்கும் பொழுதே ஒரு வரலாற்றை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கோகுலத்திலே 2 அர்ஜுன மரங்கள், யமலார்ஜுனம், ரெட்ட மரங்கள், 2 ஈக்குவல் ஹைட்டு ஒரே மாதிரி இருக்கும். அப்படி நந்தகோபனுடைய பங்களாவுக்கு பின்னாடி இருந்தது. அது இயற்கை அமைப்பு. ஆனால் அதற்குள்ள நளகோபரன், மணிகிரீவன் என்று இருவர். இவர்கள் யக்ஷ அரசனான குபேரனுடைய புதல்வர்கள். நாரதனுடைய சாபத்தினாலே மருத மரமாக நிற்கிறார், லெடு மரமாக. அதுக்கு நடுவில் ஒரு கேப் மட்டும் இருக்கு. அந்த கண்ணபிரானை யசோதை உரலுடன் பிணைத்தாள் அல்லவா, அந்த உரலை இழுத்து கொண்டு கண்ணபிரான் தோட்டத்திலே தவழ்ந்தான். எதற்காக தோட்டத்திலே தவழ்ந்தான்? இந்த பாவிக்காக என்று நாரதர் நினைக்கிறார். நளகோபுரன் மணிகிரீவனுக்கு நான் சாபம் கொடுப்பானே, நளகோபுரன் மணிகிரீவனும் சாபம் போவதற்கு வழி கேட்பானே. கேட்ட உடனே நான் கண்ணபிரான் அவதரிக்க போவதை நெஞ்சிலே வைத்து கொண்டு கண்ணபிரான் பாலக்கிரீடையில் பிருந்தாவனத்தில் வெண்ணெய் தேடும் பொழுது யசோதை உரலோடு கட்டுவா. அந்த உரலோடு கண்ணபிரான் கொல்லைப்புறம் தவழ்ந்து வந்து உங்கள் இடையிலே போவான். கண்ணபிரானுக்கு போக முடியும், உரல் வர முடியாது பின்னாடி. ஏன்னா ஹரிசாண்டலாக உரல் இருக்குது. குழந்தைக்கு அது புரியறதில்ல. அந்த டயத்தில் அப்படி அவசரப்பட்டதுன்னா உரல் உங்கள் மீது மோதும். உடனே நீங்கள் இருவரும் கண்ணனின் 2 பக்கத்திலும் கண்ணன் மீது விழாமல் விழுந்தீர். அடுத்த வினாடி உங்கள் சாபத்தை இருந்து விடுதலை பெறுவீர்கள் என்று நாரதர் சொல்லியிருக்கார். பூபாரம் தொலைக்க பகவான் பூமியில் பிறக்க போகிறான். அவனுக்கு நாம் கைங்கரியம் பண்ணாமல் இப்படி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டோமே. நாம் சொன்ன வண்ணம் பகவான் செய்ய வேண்டிய நிலை வந்ததே. அடியவருக்கு அடியவனான பகவானை இப்படி துன்புறுத்திட்டோமேன்னு நாரதர் இப்பொழுதுதான் உணர்றார். கிராவிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷன். எந்த திருவடியை லக்ஷ்மி தேவி தொடுவதற்கு கூட கூசராடும், அந்த திருவடியை கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய கொல்லை பங்களாவின் கொல்லைப்புறத்தில் தவழ வச்சுட்டோம் இந்த திருவடியோட கண்ணனை என்று நாரதர் நினைக்கிறார்.
அந்த பశ్చాத்தாபத்தோட வசிஷ்டருக்கு இந்த திருநாமத்தை சொல்லிட்டு வரார். நலகோபரன் மணிகிரிவன் இருவருடைய சாபத்தை போக்கடித்தவன் என்று பொருள். ஆனால் நலகோபரன் பெயரை மட்டும்தான் நாரதர் சொல்கிறார். மணிகிரிவன் என்ன ஆனான்னு நினைக்கக்கூடாது. நலகோபரன் என்பது மணிகிரிவனையும் சேர்த்து சொல்கிறது. மணிகிரிவ சகித நலகோபர சாபாந்தன் என்று வியாக்கரணக்காரர்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். மணிகிரிவனோடு கூடிய நலகோபருடைய சாபத்தை போக்கடித்தார். நலகோபர சாபராந்தன், நலகோபர சாபாந்தன். இந்த 2 பேர்களும், அந்த யக்ஷர் 2 பேரும் அந்த ஊரில் ரொம்ப பாப்புலர். அந்த 2 மரமும் யாரோ ஒருத்தன் நந்தகோபருடைய கொல்லைப்புறத்தில் இந்த மரத்துக்கு அடியில் 2 மரத்துக்கு நடுவில் உட்காந்து பகவானே பணம் வேணும்னு கேட்டான். கையில் காசு விழுந்துருத்து. அதிலிருந்து ரொம்ப புனித ஸ்தலமாக இருந்துதான். அதனால் அந்த புனித ஸ்தலத்தில் ஜனங்கள் அடிக்கடி வருவா போவா. ஆனாலும் கூட அது 2 மரத்துக்கு நடுவில் கேப், அவ்வளோதான். குழந்தை உரலோடு கூட அங்கே தான் வந்து டக்குன்னு உரல் தட்டினவாறே குழந்தை கட்டி வச்சிருக்காள். என்ன பண்ண முடியும்? திரும்பி பார்த்தது. திரும்பி பார்த்தா நங்கு டக்குன்னு மோதினோடனே 2 மரங்களும் அடிபட்டு விழுந்தன. அது ஒரு அதிசயம் பாருங்கள். குழந்தை மீது விழவே இல்லை. குழந்தைக்கு பக்கத்தில் பேரலாக விழுந்தது. குழந்தைக்கு கொஞ்சம் கூட அடிபடலை. இப்படி கூட இருக்குமா? என்ன சுவாமி இப்படி கூட இருக்குமா? கல்கின்னு பெரிய எழுத்தாளர், அவர் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கார். ஒரு சீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். அது மேலே ஒரு மின் விசிறி சுற்றுறது காற்றுக்காக. திடீர்னு இன்னொருத்தட்ட பேசணும்னு தன் நாற்காலி இருக்கையை விட்டு அவர் இருக்கையை நோக்கி போகிறார் கல்கி. அந்த சமயம் பார்த்து ஃபேன் படக்குன்னு விழர். அந்த கல்கி ராமகிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அப்போது எழுந்து போயிருக்கலன்னா காலி. கரெக்டாக அவர் எழுந்து போனவுடனே எப்படி விழுந்தது? அது ஈஸ்வர சங்கல்பம். கல்கி என்னையே எடுத்துக்கொள்ளுங்களேன். எங்கள் வீட்டில் நான் ஒரு கிணறு வச்சுருக்கேன், இறங்கி குளிப்பதில் சின்ன கிணறு. அதுக்கு படியும் வச்சுருக்கேன். ஒரு நாள் இறங்கி குளிக்கிறேன். அதில் ஒரு சிமெண்ட் படி, அது கொஞ்சம் லூஸ் ஆகிடுது. அந்த படி கொஞ்சம் தடுமாறி நான் உள்ளே குளிக்கிறச்சே விழுந்தது. அந்த விழக்கூடிய படி என் தலையிலே விழலாம். கிணறே சின்ன கிணறு தான். என் தலையில் விழாமல், எங்கேயும் எனக்கு அடிபடாமல் கரெக்டாக கிணத்துல அந்த பக்கம் விழுந்தது. அதெல்லாம் யார் செய்கிறா? கருணாகரா, இன்னும் கொஞ்சம் நாள் இரு, வெங்கடேச சஹஸ்ரநாமத்தை எஸ்விபிசி சேனலில் சொல்லிடு என்று எம்பெருமான் நம்ம வாழ வச்சுருக்கான். அதனால தான் அந்த படி நம்ம தலைமண்டில் புடக்குன்னு விழலை. விழுந்திருந்தால் என்ன கஷ்டம் கேளுங்க. நான் தோட்டத்தில் கிணத்துல இருக்கேன். விழுந்தவுடனே ஐயோன்னு கத்தினா கூட இன்னொருத்தர் பிரதி நாங்கள், என் மனைவி நான் தான் அந்த வீட்டில் இருக்கோம். என் மனைவிக்கு காதில் விழ விடாது. அவள் எங்கேயும் அந்த மனுஷன் போனவங்களுக்கு இன்னும் வரலையேன்னு தேடி பிடிச்சி வந்தால் நான் உள்ளுக்குள்ளே உட்காந்து கிடப்பேன். அப்போ அவளால் என்ன மேலேயும் தூக்க முடியாது. அவள் இன்னும் ஆளாயிடுச்சுன்னு வரும். அது வரைக்கும் மண்டையில் அடிபட்டுருந்தால் எவ்வளோ ரத்தம் போயிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு இந்த 297 திருநாமத்தை விளக்க நான் இருந்திருக்காமல் கூட போயிருக்கலாம். அது கரெக்டாக என் மேலே படாமல் தள்ளி எப்படி விழுந்தது? நம்மளுக்கே இப்படி சங்கல்பம் செய்து அருள் செய்கிற எம்பெருமான், அவன் 2 பக்கமும் இருக்கக்கூடிய மருதவனும் தன் மீது விழாதபடி விழ வச்சான் பாருங்க. அதுதான் அவனுடைய சங்கல்ப விசேஷம், அவனுடைய தனி சங்கல்பம். அப்படி எம்பெருமான் 2 பக்கமும் மரம் விழ, அந்த மரத்தினுடைய உரல் பட்டு மரம் விழர்ச்சி இப்போ இந்த ஒலி சத்தம், அதை கேட்டு எல்லாரும் பரபரன்னு ஓடி வந்துட்டான். நந்தகோபர் வேகமாக வந்துட்டார். ஏற்கனவே கட்டி போட்டிருக்கான்னு கேட்டதுலேருந்தே பரபரத்து வந்துட்டுருக்கார். அங்கே வந்தால் குழந்தை சிரிச்சுட்டு யமளார்ஜுன திருஷ்ட பால கேளி என்பார் சுவாமி தேசிகன். யமல் இரட்டை அர்ஜுனர்களை பார்த்த குழந்தை விளையாட்டு. நாரத பகவான் மட்டும் கண்ணபிரான்ட்ட பின்னாடி குமுறினார், அழுதார், பதறினார். ஆனால் பகவான் சொன்னான், நாரதரே, 2 மரங்கள் விழுந்த உடனே பக்கத்தில் 2 அசுரர்கள் விழுந்தது நீ பார்த்தீரா? மரத்திலிருந்து அசுரர்கள் ஒளிஞ்சிட்டு இருந்தா. யசோதை கட்டும் பொழுதே இந்த மரத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கணும், கிருஷ்ணன் வச்சே டொக்கு இந்த மரத்தை விழ வச்சிடணும் கிருஷ்ணன் மேலேன்னு பிளான் பண்ணி கம்சன் வச்சு 2 அசுரர்கள். அதனால் உமக்காக மட்டும் நான் வரல, பூபாரம் தீர்ப்பதற்கு தான் வந்தேன். அந்த காரியமும் ஆயிடுத்து.
அந்த மருத மரத்தில் நளன், நலகோபுரன், மணிகிரீவனோட கூட கம்சன் வச்ச 2 பொய்மான அசுரர்கள் இருக்க, பொய் அசுரர்கள், பொய்யே வடிவெடுத்த அசுரர்கள். அவர்கள் இருவரையும் சம்மரிச்சிருக்கான். அதில் நாரதரை பார்த்து என்னுடைய பூபாரத்தை தீர்ப்பதற்கிற அசைன்மெண்ட்டுக்கு அனுகூலமாக தான் சாபம் கொடுத்தீர், கவலைப்பட வேண்டான்னு தேற்றுகிற மாதிரி சிரிக்கிறான். நாரதர் நினச்சி பார்க்குறார், இந்த நிகழ்ச்சியை ரிஷிகள் சொல்லலை, ரிஷிகள் கொஞ்சம் அசுரர்கள் இருந்தாங்கிறது சுகபிரம்மன் சொல்லலை, பராசரர் சொல்லலை. ஆனால் பெரியாழ்வார் சொல்கிறார். பெரியாழ்வாருக்கு மட்டும்தான் காண்பிக்கிறான் இந்த ரகசியத்தை பகவான். நீர் எப்படி பதறினீரோ, நான் உன் முன்னாடி மதுரையில் காட்சி கொடுத்தேன் கிழிய அறுத்தவாறே, அப்போ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பதறினீரே, அப்படி இன்றைக்கி நாரத பகவான் 18 யசோதை கட்டிய உடனே அந்த பதற்றத்தை தீர்க்கிறதுக்கு கவலைப்படாத அசுரர்களையும் ஒழிச்சேன்னு சொல்வதற்காக இந்த லீலை பண்ணேன்னு சொல்கிற மாதிரி. இதெல்லாம் நினச்சி பார்க்குறார் நாரதர். அத்தனையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி வம்பு பண்ணிவிட்டேன், அபச்சாரப்பட்டேன்னு 2 பேரில் ஒரு அசுரம் பேரை தான் சொல்கிறார், ஒரு யக்ஷன் பேரை தான் சொல்கிறார். ஆக்சுவலாக நலகோபர மணிகிரீவ சாப்பாந்தன்னு பேர் இருக்கணும். அதோட கம்ச பிரேஷித யூத்சு அசுரத்வய மர்தகான்னு இருக்கணும். அதையெல்லாம் வெளியில் சொல்லலை நாரதர். ஏன்னா சுகர் சொல்லலை, அவருக்கே தெரியும் இந்த விற்த்தாந்தத்தை. இப்போ தான் பெரியாழ்வார் சொன்னப்பறம் தான் அவரே கிளான்ஸ் பண்ணி பார்க்குறார். அதனால் நாரதர் நலகோபர சாபாந்தகன் என்ற திருநாமத்தை, சாபாந்தன் என்ற திருநாமத்தை வசிஷ்டருக்கு உபதேசிக்கிறார். இதுவரை நாம் சொன்னதை உங்களுக்கு ஸ்லோகமாக சொல்கிறோம், கேளு. நலகோபர சாபாந்தம் பிரஜகுல பாலோ பவன் பிராதாத்யா. நலகோபர சாபாந்தம் நாம்னா தாமோதரம் கிலோச்சுஸ்தம். நலகோபர மணிகிரீவன் சாபம் தளர மருதிடை தவழ்ந்த மதலை. நாரதன் சொல்லை உண்மையாக்கிட பார் அதனால் அவனை நாரத முனிவன் நலகோபர சாபாந்தன் என்றே உளமாற நாமம் சொல்லி உகந்தான். நண்பர்களே, இந்த திருநாமத்தை ஜெபித்தால் பகவான் நமக்கு நல்லதையே செய்வான், நாம் விரும்பியபடி அனுகிரகிப்பான். எங்கே என்னுடன் கலந்து சொல்லுங்கள், நலகோபர சாபாந்தாய நமஹா, நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.